கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இந்த கூடுகையில் அப்போஸ்தலிக் பிரேயர் ஃபெலோஷிப்ல ஏப்ரல் 2024 ஜாயின் பண்ண கர்த்தருடைய கிருபையால என் ஃப்ரெண்ட் மூலமா. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜாயின் பண்ண முதல் நாள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் கிருபையாய் நடத்தி வருகிறார். எல்லாம் அவரோட கிருபை தான். அல்லேலூயா. ஒரு நாள் ரெஜினா சிஸ்டர் கால் பண்ணாங்க, இந்த மாதிரி ஈவினிங் பிரேயரை நடத்துறியாமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ வந்து ஸ்டார்டிங் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா, இது எப்படி நம்ம நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சுயபலத்துல யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து காத்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தேன். கர்த்தர் கரெக்டா கைட் பண்ணுவேன்னு சொல்லி வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. தேவரீர் சகரத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த வசனத்தை வாசித்த கர்த்தர் வந்து வசனத்தின் மூலமா என்னோடு கூட பேசினார். கர்த்தர் மேல பாரத்தை வைத்துவிட்டு தேசத்துக்காக ஜெபிக்க, அதாவது ஈவினிங் பிரேயரை நடத்துவதற்கு கர்த்தர் அந்த பலனையும் அந்த பொறுமையும் எனக்கு கொடுத்தார். கர்த்தர் நல்லவர். அப்படியாய் அந்த இரவு ஜெபங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 மெம்பர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. சரிங்களா. அந்த ஈவினிங் பிரேயர்ல என்ன நடந்தது அப்படின்னா, என்னென்ன இருக்கும்னா, ஆரம்ப ஜெபம், ஸ்டார்டிங் பிரேயர் இருக்கும், வர்ஷிப், ஒரு பாடல் இருக்கும், சில குறிப்புகளுக்காக தேசங்களுக்காக ஜெபிப்போம், கூடி ஜெபிப்போம், 6 பேர் இருந்தாலும் ஜெபிப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிஸ்டர் ஜாயின் பண்ணுவாங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்க, பிரேயர் வந்து ஃபைனல் பிரேயர் சொல்லி எண்ட் பண்ணிடுவோம். அப்போல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து எப்படி இருந்ததுன்னா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாய், அப்படியாய் கர்த்தர் நடத்தி கொண்டு போனார். வார்த்தை வரமாட்டேங்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றிப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. அந்த ஈவினிங் பிரேயர்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜெப குறிப்புக்கு சொல்லும் போது ஸ்டார்டிங் வந்து ஜெபித்தவங்க ரொம்ப யோசிப்பாங்க, எப்படி ஜெபிக்கணும், எப்படி வந்து ஒரு பிரேயர் பாயிண்ட் கொடுத்தா எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஹெசிடேட் பண்ணுவாங்க. அதாவது முன் வரவே மாட்டாங்க. அப்படியாய் நான் அவங்க ஜாயின் பண்ண அந்த 6 பேருக்காக பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்தேன். எல்லாரும் அப்பா அந்த 6 பேர் வந்தாலும் எனக்கு நம்பர்ஸ் முக்கியம் இல்லப்பா, 6 பேர் வந்தாலும் சரி, 5 பேர் வந்தாலும் சரி, ஆனா அது பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாய் மாறணும். இந்த கூடுகை நீங்க ஆரம்பிக்கப்பட்டது, நம்பி பொறுப்பை கொடுத்திருக்கீங்க, அதை கரெக்டா நடத்துவதற்கு எனக்கு அந்த கிருபை தாங்க தினமும் ஜெபிச்சுட்டு தான் பிரதர் சொன்னது போல நான் ஜெபத்துக்கு வருவேன். அப்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்தேன். அப்படிதான் இந்த கூடுகை ஆரம்பிக்கப்பட்டது. நாட்கள் கடந்து போயிட்டே இருந்தது. டேஸ், மந்த்ஸ் போயிட்டே இருந்தது. பாத்தீங்கன்னா என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய கிரியை நடப்பிக்க ஆரம்பித்தார். சில என்ன சொல்றது, சிக்னஸ் எல்லாம் ஹீல் ஆக ஆரம்பிச்சது. அவருடைய அற்புதங்களும் அடையாளங்களும் கூடுகையில காணப்பட்டது. மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஜெபங்கள் அதிகமாக்கப்பட்டது. சரிங்களா. நிறைய பேர் வெளியே இருந்து ப்ரேயர் ரெக்வஸ்ட் வந்தது. இந்த மாதிரி ஒரு தம்பி வந்து ஆக்சிடென்ட்ல வந்து ரொம்ப கிரிட்டிக்கலா, அதாவது உயிர் போர் நிலைமையில இருக்காரு. தம்பி பேர் பிரசாத். அவருக்காக ஜெபிங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நடந்த அற்புதம், கர்த்தர் செய்த அற்புதம். அவருக்காக ஜெபித்தும் பொழுது பாரப்பட்ட எல்லாரும் கூடுகையில ஒன்று கூடி ஜெபித்தோம், பாரத்தோடு ஜெபித்தோம். கிரிட்டிக்கல் ஐசியூல இருந்த அந்த தம்பிய தேவன் கொஞ்சம் கொஞ்சமா சுகப்படுத்தி நார்மல் வார்டுக்கு மாத்தி அங்கிருந்து பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டு வீடு திரும்ப கர்த்தர் உதவி செய்தார். ஜீவனுள்ள சாட்சி. அவங்களுடைய அத்தை நினைக்கிறேன், அவங்க வந்து கூடுகையில இணைந்து அவங்க அந்த தம்பிக்கு எப்படி நடக்குது, எப்படி இருக்கு ஹெல்த்ன்றதை அப்டேட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்களும் காலையில ஜெபத்திலயும் இரவு ஜெபத்திலயும் தவறாம கலந்து கொண்டிருந்தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. இப்படியாய் ஒவ்வொரு அதிசயமாய், ஒவ்வொரு அற்புதமாய் செய்து கொண்டிருந்த தேவன் நிறைய ஹீலிங், ஒருத்தருக்கும் ஹீலிங் கிடைக்க ஆரம்பித்தது. கர்த்தருடைய வார்த்தை சிஸ்டர் வந்து கொண்டு வருவாங்க. அந்த இரவு ஜெபங்கள் மகிமையாய் மாறிக்கொண்டே வந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இப்படியா இருக்கும்போது டைம் மாறி ஃபிக்ஸ் ஆச்சு. முதல்ல 1 மணி நேரம் இருந்தது, அதுக்கப்புறம் நேரம் பத்தல, அதுக்கப்புறம் 2 மணி நேரமா ஜபங்கள் இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது ஜப குறிப்புகள் அதிகமானது, அதாவது தேசத்துக்காக ஜபிக்கின்ற ஜபங்கள் அதிகமாக்கப்பட்டது. அதாவது சுயநலமா நமக்கென்று ஜபிக்காமல் மற்றவர்களுக்காக ஜபிக்கின்ற ஜபங்கள் இரவு ஜபத்துல அதிகமாக்கப்பட்டது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அதே போல இந்த ஈவினிங் பிரேயர்ல ஜாயின் பண்ணி ஜபிக்கிறவங்க தங்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்க
தேசத்துக்காக பிரேயர் பாயிண்ட் கொடுக்கப்படும். அதற்காக யாரெல்லாம் உண்மையை ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வியாதியோடு வரவங்க அவங்க சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைத்தது. இன்னும் அநேக அற்புதங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம், சொல்ல வார்த்தை இல்லை. அப்படியாய் கர்த்தர் வழி நடத்தி கொண்டு போனார். இந்த 2 மணி நேரம் ஜெப நேரம் அதிகமாக்கப்படும் பொழுது அப்படியாய் ஆரம்ப ஜெபம் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பாடல் வர்ஷிப் டைம் இருக்கும், அதுக்கப்புறம் தேசத்துக்காக ஜெபிக்கின்ற ஜெபங்கள் அதிகமாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கூடுகையில இருக்கவங்களுக்காக ஜெபிப்போம். கடைசி ஒரு 15 to 20 minutes நம்ம கூடுகையில அப்போஸ்தலிக் பிரேயர் ஃபெலோஷிப்ல இருக்கவங்களுக்காக ஒவ்வொருத்தருக்காகவும் பாரப்பட்டு ஜெபிப்போம். அந்த ஜெபங்களுக்கும் கர்த்தர் பதிலை கொடுத்தார். அநேக சாட்சிகளை இந்த நாள் வரைக்கும் அவர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இந்த ஊழியத்தை நடத்து அப்படின்னு சொல்லும் போது நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன், இது என்ன பண்ண போறேன்னு தெரியலையப்பா அப்படின்னு சொல்லி. அப்ப கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். அப்பா, நீர் செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஆமென். அப்படியாய் இந்த இரவு ஜெபத்தை ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாரோட கிருபைதான். சரிங்களா? இப்போ ஆரம்ப நாட்கள்ல வந்த அந்த 6 பேர் இப்ப கூடுகை 40 பேர் 42 பேர் கிட்ட இரவு ஜெபத்துல கலந்து கொள்றாங்க. எல்லாருடைய நாமம் அவருடைய கிருபைதான். இப்போ ஜெபிக்கிறவங்களுடைய ஜெபங்கள் பாத்தீங்கன்னா வித்தியாசமாயிருக்கு. ஒவ்வொருவரையும் அனலாய் நெருப்பாய் மாற்றி கொண்டிருக்கிறார் தேவன். பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு விதமான டேலண்ட் கொடுத்திருக்காரு கர்த்தர். ஒவ்வொருத்தர் கண்ணீரோட ஜெபிப்பாங்க, ஒருத்தவங்க வைராகியம் கொண்டு ஜெபிப்பாங்க, ஒருத்தவங்க பாரப்பட்டு ஜெபிப்பாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரும் அப்படியா ஜெபித்து கொண்டிருக்காங்க. ஜெப குறிப்புகள் தேசத்துல காணப்படுகிற அநேக அக்கிரமங்கள், அநேக காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டு சிஸ்டர் சொல்லுவாங்க, நமக்கு ஜெபிப்பதை காட்டிலும் நம்மளுடைய சொந்த பிரச்சனை ஜெபிப்பதை காட்டிலும் தேசத்துல நடக்கிற அநியாயம் அக்கிரமம் அநேக பாவங்கள் பெருகி கொண்டிருக்கு, அதற்காக தான் நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி கொண்டிருப்பாங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்களை பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் நல்லவர். அப்படியாய் ஜெபங்கள் நடந்து கொண்டிருந்தது. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இப்படிதான் இரவு ஜெபத்தை என் தேவன் ஆசீர்வதித்தார். ஜெபிக்கிறவர்களை வல்லமையாய் எடுத்து ஜெபிப்பதில் கர்த்தர் கிருபையாய் பயன்படுத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் இரவு ஜெபத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ஒரு வீடியோவா நான் ஷேர் பண்றேன். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமென். ஆண்டவரே, பிள்ளைகள் ரீல்ஸ்ல ஆண்டவரே மோகத்துல அடிமைப்பட்டிருக்கு தகப்பனே, கஞ்சா பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கு தகப்பனே. என் ராஜாவே, நீர் ஆண்டவரே பிள்ளைகளை தொடுங்கப்பா தொடுங்கப்பா தொடுங்கப்பா. என் தேவாதி தேவனே தொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்கப்பா ஆண்டவரே. அப்பா, நீங்க தான் ஆண்டவரே இந்த உலகத்துக்கு ஆண்டவரே அந்த பிள்ளைகளை வெளிச்சமாக்கணும் தகப்பனே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால காசாவை விட்டு விலகுவதாக. எல்லா பட்டினிகள் பஞ்சங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. இயேசப்பா, நல்லா வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் ஆண்டவரே அப்பா, சாப்பிடறதுக்கு வழி இல்லாம அப்பா, எப்போ சாப்பாடு வரும், ஒருவேளை சாப்பாடு இல்லாம ஆண்டவரே கதறி கொண்டிருக்கிற அந்த ஜனங்களுக்கு அப்பா, சின்ன பிள்ளைகளுடைய ஏக்கங்களுக்கு கண்ணீர்களுக்கு ஐயா நீங்க இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நீங்க காசாவை நினைத்தருளுவீராக.
கதரவ நிக்கலபரவா ஐபொரி ஷரபரவா ஆண்டவரே அழிக்க அள்ள மீட்கவே வந்தேன் என்று கத்த சொன்னீரே நீ வரவா. நீங்க மீட்கிற தேவன், மீட்பின் தேவனை ஒவ்வொருவர்களை மீட்டெடுங்கப்பா, மீட்டெடுங்கப்பா. இந்த பாவ அடிமதன கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படட்டும் அப்பா. தேசத்துல அப்பா ஆண்டவரே அப்பா சட்டங்கள் எல்லாம் அப்பா ஆண்டவராகிய தேவன் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சட்டமாக, ஜனங்கள் பயப்படுகிற சட்டமாக, பாவத்தில் இருந்தவர்களை விடுவிக்கிற ஒரு சட்ட திட்டங்கள் வரட்டும். மதுபான கடைகள் எல்லாம் பூட்டப்படுகிற அப்ப அந்த உரிமை செயற்கை எல்லாம் ஆண்டவர் இதை தவறு என்று கண்டித்து உணர்த்துகிற அப்ப நல்ல ஒரு சட்டங்கள் வரும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரிய ஒரு ரட்சிப்பை நாமே அப்பா தேசத்தின் மத்தியில கட்டளையிடுங்க. தேசம் பரிசுத்தமான தேசமாய் மாறுவதாக. ஆமென். ஆண்டவரே எத்தனை பேரோ ஆண்டவரே இயேசப்பா சிறைச்சாலையில் ஆண்டவரே துன்புறுத்தப்படுகிறார்கள். ஆண்டவரே ஊழிய பணித்தடத்தில் ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே பணிகள் செய்யும் பொழுதே ஆண்டவரே சில நபர்களால் தாக்கப்படுகிறார்கள் அப்பா. சிலர்கள் இரத்த சாட்சியாய் மறிக்கிறார்கள் அப்பா. அப்பா இயேசப்பா தகப்பனே அவர்கள் குடும்பத்தில் ஆண்டவரே பெண்கள் ஆண்டவரே ரொம்பவும் பாதிக்கப்படுகிறார்கள் அப்பா. அப்படிப்பட்ட துன்பத்தை அவர்கள் அனுபவிக்கிறாங்கப்பா. ஆண்டவர் இயேசப்பா தகப்பனே அப்பா அதிலெல்லாம் இருந்த என் தேவன் விடுதலை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. சிறைச்சாலையில் இருந்து ஆண்டவரே விடுதலை உண்டாகி ஆண்டவரே இயேசப்பா தகப்பனே உலகத்தை ஆண்டவரை கலக்குகிறவர்களாய் ஆண்டவர் இயேசப்பா தகப்பனே அப்பா உலகத்தை கலக்குகிறவர்களாய் அவர்கள் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் அவர்களுக்கு சொந்தமாக்கி தரும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. ஜெபம் கேளும் பதில் தாரும் அதிசயம் செய்யுமையா. ஆமென், ஆமென். நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே தடைகளை நீக்கி போடுகிறவர் அப்பா, ஸ்தோத்திரம். நீர் கடந்து வந்திருப்பதுக்காய் நன்றி. எத்தனை தடைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் அவனை வெட்கப்படுத்த என் தேவன் அப்பா ஸ்தோத்திரம் இந்த நாள் மகிமையாய் இந்த கூடுகளை வெளிப்பட்டிருப்பதுக்காய் ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்ற வசனத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்கிறேன். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற உன்னுடைய திட்டங்கள் தந்திரங்கள் எதுவும் வாய்க்காதுப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனை தடைகள் நீ கொண்டு வந்தாலும் நீ தோக்கப்பட்டு அதற்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். ஒரு தயவான ஒரு ரெக்வஸ்ட், இந்த மாதிரியான இரவு ஜபங்கள், அதாவது இரவு ஜபங்கள் பேர் வந்து சிஸ்டர் ஒரு நாள் வந்து சொன்னாங்க ரிவைவல் பிரேயரா மாறுது அப்படின்னு சொல்லி, எழுப்புதலில் இரவு ஜபமாய் மாறுதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா எழுப்புதலின் அக்கிலியை கர்த்தர் போட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. வீட்டுல யாரெல்லாம் வந்து இருக்கீங்களோ ஃப்ரீயா வேலைக்கு போறவங்களை தவிர கண்டிப்பா இரவு ஜபத்துல கலந்து கொள்ளுங்க. தேசத்துக்காக பாரப்பட்டு ஜெபிங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா சிறையிருப்பும் தேவன் மாற்றுவார். அது என்னோட குடும்பம் சாட்சியா இருக்கு. இதனால கொடுக்கப்பட்டது சாட்சி. தேவனுடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எனக்கு என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்த ரெஜினா சிஸ்டருக்கும் பிரதருக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.